கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளிலும் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வேளையிலும் அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். நம்முடைய தேவன் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறவர். நான் காலையில் சொன்னது போல பர்வதங்களை படைத்தவரும் அவர்தான். இந்த பர்வதங்களை மலைகளை படைத்ததான ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் பாட்டு பாடினது போல ஒவ்வொரு மலையையும் அவர் தன்னுடைய கையால் பிடித்து நிறுத்தி அதற்கு எவ்வளவு எடை, எவ்வளவு வெயிட் என்பதை கணக்கிட்டிருக்கிறவர், நிர்ணயித்திருக்கிறவர் நம்முடைய தேவன். மலைகளை படைத்தவர் அவர்தான். மலைகளுடைய எடை எவ்வளவு என்று நிர்ணயித்தவரும் அவர்தான். படைத்தவருக்கு எடையை குறித்தவருக்கு மலையை பெயர்க்கவும் முடியும். அல்லேலூயா. நான் காலையில் சொன்னது போல எழுத்தின்படியே ஒரு நாளிலே நிச்சயமாக மலைகள் எல்லாம் என்ன பண்ணும்? பெயர்க்கப்பட்டு போகும். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மலை போன்று நமக்கு முன்பாக நிற்கிற காரியங்கள், தகர்க்க முடியாமல் நம்மை திகைக்க பண்ணுகிற, நம்மை கலங்க பண்ணுகிற அநேக மலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அந்த மலைகளை எல்லாம் சடுதியாய் பெயர்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று பெயர்க்கிற சில மலைகளை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் முதலாவது, மலைகள் அதிரும் போது தம்முடைய பிள்ளைகள் அசையாமல் உறுதியாய் நிற்க செய்கிறவர் நம்முடைய தேவன். இரண்டாவது, தம்முடைய பிள்ளையினுடைய பர்வதம் திடமாக வலுவாக நிற்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். மூன்றாவது, நாம் பார்த்தோம், நம்முடைய மலை போன்ற பிரச்சனை எதிர்ப்புகள், மலை போன்றதான கோர்ட்டு கேஸ், மலை போன்ற சிக்கல்கள், மலை போன்ற உபத்திரவங்கள், தீர்க்க முடியாத நஷ்டங்கள், தீர்க்க முடியாத சேதங்கள், இந்த மலை போல இருக்கிற காரியங்களை எல்லாம் சடுதியாய் ஆண்டவர் பெயர்த்து போடுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 4 காரியங்களுக்காக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வருகிறதான மலை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் பெயர்த்து போடுகிறார். அதில் 2 காரியங்களை குறித்து நாம் காலை வேளையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். முதலாவது, எதற்காக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மலை போன்று நிற்கிற காரியங்களை கர்த்தர் பெயர்ந்து போக பண்ணுகிறார் அல்லது பெயர்த்து போடுகிறார் என்று சொன்னால், தம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்காக, தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக, தம்முடைய அவர் பராக்கிரம் உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிப்பதற்காக ஆண்டவர் மலைகளை பெயர்த்து போடுகிறார். இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மலைகளை பெயர்ப்பதற்கு காரணம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் மலைகளை பெயர்க்கிறார். இந்த மாலை வேளையிலே மூன்றாவது காரியத்தை நாம் கவனிப்போம். நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியின் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிரக கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல. நல்ல கவனிங்க. இங்க மூன்றாவது காரியம், ஏன் கர்த்தர் தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மலை போன்றதை கர்த்தர் பெயர்த்து போடுகிறார் என்று சொன்னால், எந்த மலையை பெயர்க்கிறார் என்று சொன்னால், அநீதி என்கிற மலையை கர்த்தர் பெயர்க்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் செய்ய அந்த அநீதி என்கிற பர்வதத்தை ஆண்டவர் கரைந்து போக செய்ய வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பர்வதங்களை அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும்.
ஆனால் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், மலைகள் அதிர்ந்து கரைந்து போகும். கரைந்து போகும் என்றால் அர்த்தம் என்ன? அது இருந்த இடமே அடையாளம் தெரியாமல் போகும். அல்லேலூயா. எந்த மலை? அசீரிய பேரரசுக்கும் நினிவே பட்டணத்திற்கும் ராஜா தலைநகராக நினியை வைத்து ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இந்த ரெண்டுக்கும் விரோதமாக அசீரியா, நினிவே, இந்த ரெண்டுக்கும் விரோதமாக ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக என்ன பண்ணுகிறாராம்? இறங்கி வருகிறார். அப்போது எவரும் எங்களை அசைக்க முடியாது, எல்லாரும் எங்களுக்கு நிரந்தரம், எல்லா காரியமும் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்று பெருமிதப்பட்டு இருக்கிற இந்த அசீரியாவை, இந்த நினிவேயை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். நாகூமின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நாகூம் 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். இந்த தேவன் ஏன் இறங்கி வருகிறார்? அவர் நீதியை சரிகட்டுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் இறங்கி வருகிறார். ஆண்டவரை பக்தியாய் ஆராதித்த, தேவனை உண்மையாய் வழிபட்டு வந்த தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சக்தி அல்லது ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அநீதி மேல் அநீதி இழைத்து அவர்களுக்கு வரவேண்டிய நியாயத்தை பறித்து அநியாயத்தை குவித்து கொண்டே இருந்தது. அநியாயம், அநீதி ஒன்றின் மேல் ஒன்றாக மாதந்தோறும் வருடந்தோறும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவால் குவிக்கப்பட்டு வந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பர்வதங்களை ஆண்டவர் சடுதியாய் பெயர்க்கிறார். இந்த அசீரியா போன்ற, இந்த நினிவே போன்ற பர்வதங்கள் மாதக்கணக்காய், நாட்கள் கணக்காய் உங்கள் மேலே உங்களுக்கு வரவேண்டிய நீதி கிடைக்காமல் அநீதியின் மேல் அநீதி குவிக்கப்பட்டு வந்தால் அந்த மலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சடுதியாய் அந்த மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை கரைந்து போக செய்வார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் பழி வாங்குகிற தேவன். ஒரு விதத்தில் நம்முடைய தேவன் அன்புள்ளவர், ஆனால் ஒரு விதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பழி வாங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நியாயம் செய்கிற தேவன். தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன பண்ணுகிறார்? நியாயம் செய்வதற்காக பர்வதத்தை ஆண்டவர் கரைந்து போக செய்வார். எசேக்கியேலின் புத்தகம் 35வது அதிகாரம் 2லிருந்து 11 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் அங்கே பார்க்கும் பொழுது ஏதோம் தேசத்தை குறித்து, சேயீர் மலையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சேயீர் மலைக்கு விரோதமாக ஒரு சக்தி அல்லது ஒரு தேசம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாக இது அநியாயம் செய்தது. என்ன அநியாயம் செய்தது? எசேக்கியேல் 35:5 வாசிங்க. எசேக்கியேல் 35:5. பழைய பகையை வைத்து, நீர் பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்த பண்ணினார். நீ பழைய பகையை வைத்து. ஏதோம் என்று சொல்லுகிறவன் யார் என்று சொன்னால் ஏசா. ஏதோம் என்று சொல்லுகிறவன் யார் என்றால் ஏசா. யாக்கோபு தன்னை வஞ்சித்ததினால் ஏசா தன்னுடைய மனதிலே ஒரு வர்மம் வைத்திருந்தான். ஏசாவுடைய மனதிலே ஒரு வர்மம், ஒரு பகை இருந்தது. என் தம்பி எனக்கு வஞ்சனை செய்து விட்டான், அது படிப்படியாய் வந்து என்றோ ஒரு நாள் செய்த தவறுதான். அதை குறித்த வேதனை, அதை குறித்த வருத்தம், பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்தே அது வந்தது.
அதை வைத்து பின் சந்ததி இஸ்ரவேலுக்கு அநியாயம் செய்தது. அதை வைத்து பின் வந்து இஸ்ரவேலுக்கு அநியாயம் செய்தது. எப்படி அநியாயம் செய்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தபோது கர்த்தர் அவர்களை தண்டித்தார். பலமுள்ள இஸ்ரவேலர் பலவீனமான மனிதர்களாய் மாறினார்கள். அவர்கள் பலவீனமாய் இருந்தபோது ஏதோம் அவர்களுடைய சூழ்நிலையை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அநியாயம் செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நல்ல கவனிங்க, நீங்கள் எல்லாம் நேர்த்தியாக அதிகாரத்தோடு இருக்கும்போது அவர்கள் சீண்டி இருக்கவே மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு முன்பாக நிற்கவே அவர்கள் அந்த நாட்களிலே பயப்பட்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே திருப்பங்கள் சறுக்கல்கள் ஏற்பட்டு நீங்கள் நலிந்து இருக்கும்போது, நல்ல கவனிய, சில சக்திகள் உங்களுடைய பலவீனத்தை ஆதாயமாக பயன்படுத்தி அநியாயம் செய்ய முயற்சித்து இருந்தால் அவர் பர்வதங்களை சடுதியாய் கரைந்து போக செய்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அவங்க அதிக உங்களுக்கு கையில் எல்லாம் பலத்தோடு இருந்திருக்கும் போது உங்களுக்கு எதிராக நிற்கவே பயப்பட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வாழ்க்கையில் திருப்பங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை நலிவடைந்து போய் இருக்கும்போது, நீங்கள் பலவீனராக இருக்கும்போது அதை பயன்படுத்தி உங்களுக்கு அநியாயம் செய்ய அவர்கள் எதிர்த்து நின்றால் அந்த மலையை கர்த்தர் சடுதியாய் பெயர்த்து போடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் பர்வதங்களை சடுதியாய் கரைந்து போக செய்கிறவர். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்காக பேச யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்காக கூட இருந்து வழக்காட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை தயங்க தேவையில்லை. அந்த மலையை, அநீதி என்கிற மலையை பெயர்த்து போடுகிற ஒரு கர்த்தர் நமக்காக இருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். நல்லா கவனிங்க, 5வது முத்திரை உடைக்கப்படுகிறது. அப்போது பலிபீடத்தின் கீழே ரத்தம் நிறைந்திருக்கிறது. ஒரு சத்தம் கேட்கிறது, உமது நிமித்தம் இரத்த சாட்சியாய் மரித்த இவர்களுக்கு என்றைக்கு நியாயம் செய்வீர், எப்போது பழி வாங்குவீர் என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அமைதியாய் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் 6வது முத்திரை உடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:14. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். தீவுகள் மறைந்து போயின, மலைகளும் தங்களுடைய இடங்களை விட்டு அகன்று போயின. ஒன்று, உரு தெரியாமல் கரைந்து போக செய்கிறார். 2, இடம் தெரியாமல் பெயர்ந்து போக செய்கிறார். எப்போது ஆண்டவரே உமக்காக பாடுபட்டு உமக்காக நிந்தை அனுபவித்து கஷ்டப்படுகிற ஜனத்திற்கு எப்போது நியாயம் செய்வீர் என்று நீங்களும் ஒருவேளை பலமுறை அவரை நோக்கி என்ன பண்ணியிருப்பீங்க, கதறி கேட்டிருந்தால், இதுவரை மௌனம் சாதித்ததை போல இருந்த தேவன் முத்திரை உடையும் போது இறங்கி வருவார். அன்று அந்த மலையே இல்லாமல் அகன்று போக என் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவருடைய ஜனத்தை துன்பப்படுத்தி அவருடைய சபையை உபத்திரவப்படுத்தி அழிக்க இருந்த தேசங்களிலே ஆண்டவர் ஒவ்வொன்றாய் குறுக்கே வந்து நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ராஜாவோடு கூட நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தம்முடைய ஜனத்திற்கு அநீதி என்கிற மலையை கர்த்தர் பெயர்த்து போடுகிறார். 4வது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா
49வது அதிகாரம் 11வது வசனம். என் மலைகளை எல்லாம் என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். 4வது, தம்முடைய பிள்ளைக்கு வழி உண்டாக மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் மலைகளை எல்லாம் அவர்களுக்கு வழிகளாக ஆக்குவேன். தம்மை நிரூபிக்க மலைகளை பெயர்க்கிறார். தம்முடைய பிள்ளையின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மலையை பெயர்க்கிறார். 3வது, தன் பிள்ளைக்கு செய்யப்பட்ட அநீதியை அகற்ற அநீதி என்கிற மலையை கர்த்தர் பெயர்க்கிறார். 4வது, வழி உண்டாவதற்காக மலையை பெயர்க்கிறார். பாதை உண்டாவதற்காக கர்த்தர் மலையை பெயர்க்கிறார். கை உயர்த்தி எல்லார், ஆண்டவரே, பாதை திறக்காதா, வாசல் திறக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற எங்கள் சபையின் மக்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் பாதையை திறப்பாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் வழியை திறப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, அனைத்தும் அவர் படைத்த மலைகள். அந்த மலையே தடையாக நின்றால் வழியாக மாற்றுவதற்காக அந்த மலையை கர்த்தர் பெயர்க்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 16-17 வசனங்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய பரிசுத்தத்தின் பர்வதத்திலும் சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். நல்ல கவனி. ஆண்டவருடைய ஆசை என்ன? அவருடைய சுதந்திரத்தினுடைய பர்வதம் இருந்தது. அந்த பர்வதத்திலே கொண்டு போய் இவர்களை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் இவர்களை உயர்ந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய மனதிலே ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். வெளியே கொண்டு வந்தபோது அந்த உயர்ந்த பர்வதத்திலே கொண்டு வைக்க நினைத்த போது இடையிலே செங்கடல் தடையாக வருகிறது. அல்லேலூயா. பின்னாலே பார்த்தால் பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னாலே செங்கடல் தடையாக இருக்கிறது, பின்னாலே சேனை இருக்கிறது. கடக்க முடியாத ஒரு நிலை, மலை போன்ற சூழ்நிலை. தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே வழி உண்டாக மலை போன்ற பிரச்சனையை குவியலாக கர்த்தர் நிற்க செய்தார். எப்படி நிற்க செய்தார்? இருபுறத்திலும் குவியலாக கர்த்தர் நிற்க செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 மலைகளை போல தண்ணீரை இந்த பக்கம் ஒரு மலையாகவும் இந்த பக்கம் ஒரு மலையாகவும் தண்ணீரை நிற்க வைத்து நடுவிலே கர்த்தர் பாதை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மலைகளின் நடுவிலே அந்த கர்த்தர் குறித்ததான அவருடைய பிள்ளை அந்த குறித்த மேன்மையான இடத்திற்கு கொண்டு போக விடாமல் தடுக்கும் பிரச்சனை எதுவும் இருந்தாலும் அந்த தடையை அகற்றி அங்கேயே வழி அமைத்து கொடுக்க என் கர்த்தர் வல்லமை உள்ளவர். எது தடையா நின்னுச்சோ அதன் நடுவிலேயே வழி உண்டாக்க பாதை உண்டாக்க கர்த்தர் மலையை பெயர்க்கிறார். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் இந்த வழியை அமைக்க காரணம் என்ன? வேறு பாதையிலே இவங்களை கொண்டு போயிருந்தா சீக்கிரமா போய் சேர்த்திருக்கலாமே
என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அவர்களும் அப்படி நினைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வேண்டுமென்றே இந்த மலை போன்ற பிரச்சனை உள்ள பாதையிலே அவருடைய ஜனத்தை ஆண்டவர் நடத்துகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் வேண்டுமென்றே இந்த பிரச்சனை நிறைந்த இந்த தடையா இருக்கிற பாதையின் வழியே கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நடத்துகிறார். ஒருவேளை நாம நினைக்கலாம், இந்த ஆண்டவர் இவ்வளவு கொடுமையானவரா, இவ்வளவு கடுமையானவரா இந்த ஆண்டவர் என்று சொல்லி நாம் மனதிலே நினைக்க கூடும். நீர் உயர்வான இடத்திற்கு கொண்டு போக விரும்பி இப்படி ஒரு கடுமையான பாதையின் வழியே கொண்டு போக வேண்டுமா என்றால் அவர் சொல்லுவார். ஏன் ஆண்டவரே கொண்டு போகிறீர் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், இப்போ நான் கொண்டு போகலை அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பல பிரச்சனை வரும். எதிர்காலத்தில் பல பிரச்சனை வரும். நீங்கள் பலரை சந்திப்பீர்கள். யுத்தத்தையும் பிரச்சனைகளையும் பார்க்காத இவர்கள் அந்த சூழ்நிலையில மிரண்டு போய்விடக்கூடாது. அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து பின்வாங்க கூடாது. ஆகவே கற்றுக் கொடுப்பதற்காகவே அந்த பாதையின் வழியே கர்த்தர் கொண்டு போகிறார். வேறு பாதையில கொண்டு போயிருந்தா சீக்கிரமா கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த பாதையின் வழியே அமைத்து அவங்களை கொண்டு போக காரணம், எதிர்காலத்தில் உனக்கு பிரச்சனை வரும்போது நீ பலரை சந்திப்பாய். யுத்தங்கள் நேரிடும் போது நீ மிரண்டு போகக்கூடாது. அதை இப்பொழுதே உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை கண்ணார கண்டு உன்னுடைய விசுவாசத்தை உன்னிலே வலுப்படுத்துவதற்காக, அவரை சார்ந்திருப்பதற்காக, அவர்கள் வளர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கத்தான் அந்த பாதையின் வழியை கர்த்தர் நடத்துகிறார். உங்களை என்னையும் ஏன் இப்படிப்பட்ட பாதையை அமைச்சு அதில் கர்த்தர் கொண்டு போகிறார்னா, நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காக அந்த பாதையின் ஊடே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வான பர்வதத்தை வைத்திருந்தாலும் சில நேரத்தில் அடைக்கப்பட்ட மலை போன்றதான சூழ்நிலை வழியாகத்தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், கொண்டு போவார். ஏன்? கற்றுக் கொடுப்பதற்காக. நாம் பிள்ளையாகவே இல்லாமல் புருஷராக வளர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த பாதையின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளை மறக்க மாட்டார். அந்த பாதையின் வழியே கர்த்தர் நம்மை கொண்டு போனாலும், அந்த பாதையின் ஊடே போய் நமக்கு பாதை அமைச்சாலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். முன்னாலே போகிறவர் முன்னாலேயும் போவார், தேவைப்படும் போது பின்னாலும் வருவார். ராமன் சொல்லுங்களேன். முன்னால போகிறவர் தான் நமக்கு தேவன். ஆனால் நமக்கு தேவைப்படும் போது நமக்கு பின்னாலும் வருகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். பாதை அமைக்க, பர்வதத்தை பாதையாக்குகிற கர்த்தர் நம்முடைய தேவன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று, சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. நல்ல கவனிங்க. போதும். இப்போது வாக்குத்தத்த நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு யோர்தான் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. யோர்தானிலே ஆண்டவர் எப்படி செய்தார் என்று சொன்னால், இப்போது 2 மலைகள் அல்ல, ஓடி வருகிற தண்ணீர் ஒரே குவியலாக நின்றது. தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நீர் தேக்கத்தை போல, மலை போல குவியலாக ஆண்டவர் நிற்க செய்தார். ஏன்? அவருடைய ஜனத்திற்கு பாதை அமைக்க. செங்கடலை பார்க்கும்போது 2 பக்கமும் தண்ணீர் மலை போல குவியலாக நிற்கிறது. ஆனால் இங்கே யோர்தானிலே பார்க்கும் பொழுது தண்ணீர் ஓடி வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்திலாக குவியலாக கர்த்தர் நிற்க செய்கிறார். ஏன்? தன்னுடைய பிள்ளைகள் பாதை அமைப்பதற்காக.
அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இப்படி ஒரு யோர்தான் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொல்ல விரும்பினார்? இதற்கு முன்பு ஒரு முறை பாதை அமைத்தேன், அப்பொழுது நீங்கள் இல்லை. உங்கள் முற்பிதாக்கள் என்ன பண்ணார்கள்? இருந்தார்கள். உங்கள் பெற்றோர் இருந்தார்கள். 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ணார்கள்? இருந்தார்கள். ஒருவேளை நீங்கள் சிறு பிள்ளையா என்ன பண்ணியிருப்பீர்கள்? இருந்திருப்பீர்கள். அவர்களுக்காக பாதை அமைத்தேன். அவர்கள் அவிசுவாசத்தில் அழிக்கப்பட்டார்கள். நீங்கள் இளம் தலைமுறை விசுவாச சந்ததி, யோசுவாவின் மேல், யோசுவாவினுடைய கீழ் நடத்தப்படுகிற விசுவாச சந்ததி. நீங்கள் தாத்தாவுக்கு செய்ததை அப்பாவுக்கும் கர்த்தர் செய்து அற்புதத்தை நீங்கள் நம்பி வாழ்ந்த நடத்த வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கும் நான் எப்படி அவர்களுக்கு பாதை உண்டாக்கினேனோ அதை போல உங்களுக்கும் என்னாலே பாதை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. என்று பெற்றோருக்கு கற்பித்தவர், அப்போஸ்தலருக்கு கற்பித்தவர் நமக்கும் செய்ய யோர்தானை பாதை உண்டாக பிளக்க செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கைவர்த்தி ஆண்டவரே, எத்தனையோ பேர் சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். என்னை போன்ற சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது. கர்த்தர் இப்படி அற்புதம் செய்தார், இப்படியெல்லாம் நடத்தினார், இப்படியெல்லாம் செய்தார் என்று சொல்லி சாட்சியை கேட்டிருக்கிறேன், சாட்சியை வாசித்து இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று ஏக்கத்தோடு இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும் முன்பு ஒரு முறையும் இந்த அனுபவத்தை தனிப்பட்ட நிலையில் அனுபவிக்காத தேவ பிள்ளையே, உங்களுக்காக மலையை பாதையாக்க தேவன் பெயர்க்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பலர் வாழ்வில் செய்ததாக கேட்ட அந்த அற்புதத்தை இந்த மாதம் உங்க வாழ்விலும் செய்து காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மலைகளை பெயர்க்கிற கர்த்தர் என்று உங்கள் நாவுகளிலே கர்த்தர் சொல்ல வாய்ப்பாராக. அவங்க சொன்னாங்க கேட்டிருக்கேன், இவங்க சொன்னாங்க கேட்டிருக்கேன், நிறைய பேர் சாட்சி எழுதுனதை வாசித்திருக்கேன். என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, மலை போல நிற்குதே. மனதில் ஆதங்கத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய உனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். சாட்சியை கேட்டதல்ல, உன்வாய் கர்த்தர் சாட்சி சொல்ல, எனக்காக கர்த்தர் மலையை பெயர்த்தார் என்று சொல்ல வைக்க ஒரு கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். 4 காரியம் சொன்னேன், இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 4வது வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். நல்ல கவனிங்க. 5வது, என்னை பயன்படுத்த மலையை கர்த்தர் கீழே தாழ்த்துகிறார். பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, என்னையும் உங்களையும் பயன்படுத்துவதற்கு மலையை கீழே கர்த்தர் தாழ்த்துகிறார். இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது? சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். மலையை கரைக்க செய்ய வல்லவர், மலையை பெயர்க்க செய்ய அவர் வல்லவர், மலையை தாழ்த்த வல்லவர். இதை எதற்காக செய்கிறார்? பாதை யாருக்கு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்கும், அப்பொழுது மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். எனக்கு கற்றுக் கொடுக்க வழி அமைக்கிறார், தனிப்பட்ட அனுபவத்தை தர வழி அமைக்கிறார், அதோடு மலையை கீழே தாழ்த்துகிறார். முதல் முறை இயேசு வருவதற்கு
யோவான் ஸ்நானகன் பாதை அமைத்தான். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் அவருடைய பிள்ளையை சேர்ப்பதற்காக வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லி போயிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வருவதற்கு இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்க, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை உலகில் சொல்ல நீங்களும் நானும் பாதை அமைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்பதற்காக, பாதை அமைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அதிகாரங்களாய் இருந்தாலும், துரைத்தனங்களாய் இருந்தாலும், ஆட்களாக இருந்தாலும், பிரச்சனையான சூழ்நிலையில் இருந்தாலும் அத்தனை மலைகளையும் என் ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். அல்லேலூயா. என்னை உபயோகித்து உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக எந்த சூழ்நிலையில பிரச்சனை இருந்தாலும் அத்தனை மலைகளையும் என் ஆண்டவர் தாழ்த்தி போடுகிறேன். அத்தனை மலைகளையும் கரைந்து போக பண்ணுகிறேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் மலைகளை வழிகளாக மாற்றுகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. எனக்கும் பாதை அமைக்க செய்வார். என்னை பயன்படுத்தி அவருக்கும் பாதை அமைக்கவும் கர்த்தர் மலையை பெயர்க்கிறார். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 16:20. தீவுகள் யாவும் அகன்று போயின. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. பர்வதங்கள் காணப்படாமற் ஒரு நாள் வருகிறது, கரைந்து போக செய்வார், பெயர்ந்து போக செய்வார். தாழ்ந்து போக மலைகளை ஆக்கினவர் ஒரு நாள் செய்வார். என்ன செய்வார்? அன்றைக்கு பர்வதங்கள் காணப்படாமலே போய்விடும். மலையை படைத்தவர் அந்த நாளிலே மழை வராது. நித்தியமாக மழை என்பது என்ன என்று தெரியாமலே ஆண்டவர் கரைந்து போக செய்கிறார். அது தேவனுடைய நித்திய திட்டம். எந்த மழை இருந்தாலும் அந்த நாளிலே ஒரு மழையும் காணப்படாது. நித்தியமாக தேவ பிரசன்னம் ஒன்று மட்டும் இருக்க கர்த்தர் செய்வார். மனிதனுக்கு உதவியாகவோ பாதிப்பாகவோ மலை என்று ஒன்று இராது. அப்போ பார்க்கும் பொழுது இனி கவலை இராது, இனி கண்ணீர் இராது, இனி பிரச்சனை இராது, இனி போராட்டங்கள் இருக்காது. நித்தியமாய் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தக்கூடிய நிலையிலே பர்வதங்கள் காணப்படாமலே போக போகிறது. அல்லேலூயா. அந்த மகிமையான நாளுக்காக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வருகிறார். அந்த மகிமையான நாளுக்காக தம்முடைய சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையான நாளுக்காக சபையை கர்த்தர் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மலைகள் உண்டு, நான் தடுமாறாமல் அந்த சூழ்நிலையிலே என்னை காப்பீராக. என் பர்வதத்தை நீர் அதிக வலுப்பெற செய்வீர். எனக்காக பர்வதங்களை கரைப்பீர், பர்வதங்களை அகற்றுவீர், பர்வதங்களை காணப்படாமற் போக செய்வீர். அது மாத்திரமல்ல, நீர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவர், பாதை உண்டாக்க வல்லவர், நீர் நியாயம் செய்பவர். இவ்வளவு பெரிய தேவன் இந்த 8வது மாதத்தில் எனக்கு முன்பாக நிற்கிற மலை போன்ற காரியங்களை கர்த்தர் பெயர்த்து போடுவீராக. எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய மலைகள் எதெல்லாம் கரைஞ்சு போகணுமோ அதை கரைந்து போக பண்ணுவீராக. இதை ஆண்டவர் இந்த 5 விதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மலைகளை பெயர்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். ஆம் காரியம் இப்படி இருக்கிறது, ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? வசனம் கேட்கிறது. யோபு சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மலைகளை பெயர்ந்து போக செய்ய வேண்டுமானால் முதலாவது நிபந்தனை, கர்த்தர் மலையை பெயர்க்கணுமா?
என்னிடம் குறை இருந்தால் ஒத்துக்கொண்டு உடனே அறிக்கை செய்கிறேன். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மலை அகலணுமா, மலையை கர்த்தர் பெயர்க்கணுமா, முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுக்குற நிபந்தனை என்ன தெரியுமா? குறை இருந்தால் ஒத்துக்கொண்டு உடனே அறிக்கை செய்கிறேன். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது, ஆண்டவரே இவர் அல்லது இந்த சகோதரி இப்படி பேசி இருக்காவிட்டால் நான் பேசி இருக்க மாட்டேன், இது இப்படி இருந்திருந்தால் இப்படி நான் என்ன பண்ணி இருக்க மாட்டேன், செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக நீதிமானாய் காண்பிக்க வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஆண்டவர் உணர்த்தும் போது தவறை ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆகுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நான் நியாயப்படுத்த வரலப்பா, சாக்கு போக சொல்ல வரல, தவறிவிட்டேன் என்பதை ஒத்துக்கொண்டு உம்மோடு கூட சீர் பொருந்த என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒத்துக்கொள்ளுகிறேன், சரண்டர் ஆகிறேன். ஒத்துக்கொண்டா இந்த 5 வித சூழ்நிலைகளில் மலைகளை கர்த்தர் பெயர்ப்பார். இரண்டாவது ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? இரண்டாவது நிபந்தனை. முதல் நிபந்தனை, தவற ஆண்டவர் உணர்த்தும் போது ஒத்துக்கொள். நீதிமானா காண்பிக்க வாக்குவாதம் பண்ணாத, போராடாத, நிரூபித்து காண்பிக்க நினைக்காத. தவற உணர்த்தும் போது ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆயிரு. இரண்டாவது நிபந்தனை, மலைகளை ஆண்டவர் பெயர்க்கணுமா? இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக உங்களை கடினப்படுத்தாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உன் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாளும் கடினமாயிருக்க கூடாது. கல்லான இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் உங்க இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே கல்லான இருதயம் எனக்கு இருக்க கூடாது, சதையான இருதயமா என்னுடைய இருதயத்தை கர்த்தர் இருக்க செய்வீராக. கல்லான இருதயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எவ்வளோ பேசினாலும், ஆண்டவர் எவ்வளவு ஆலோசனை தந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கடின இருதயம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வரும் பொழுது, உம்முடைய வசனம் என்னை உணர்த்தும் போது, உன்னுடைய வசனம் எனக்கு எச்சரிப்பை கொண்டு வரும்போது உடனே செவி கொடுப்பதற்கு எனக்கு சதையான இருதயம் இருந்தால் தான் செவி கொடுக்க முடியும். ஆகவே எனக்கு ஒரு சதையான இதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் என் இருதயம் உமக்கு முன்பாக கடினப்படாதபடி என் இருதயம் சதையா இருந்து ஆண்டவருடைய உணர்த்துதலுக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் உடனே கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாருன்னு இந்த 2 காரியத்தில் நாம சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயமாய் மலைகளை கர்த்தர் பெயர்த்து போடுவார். இந்த 4 கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருகிற இந்த 4 விதமான மலைகளையும் ஆண்டவர் பெயர்ப்பார். உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். பிரச்சனை மலை போல நிக்குதா? மலையை பெயர்க்கிறவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் விரும்புகிறதை செய்ய இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஒரு அர்ப்பணத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவீர்களானால் மலைகளை ஆண்டவர் நிச்சயம் பெயர்ப்பார். அதை கரைந்து போக செய்வார், காணப்படாமலே போக செய்வார். அந்த தேவனை தாங்க நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே மலைகளை சடுதியாய் பெயர்க்கிற ஒரு தேவன் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருகிறதான மலை போன்ற காரியங்களை 4 காரியங்களுக்காக கர்த்தர் பெயர்க்கிறார். 1, தம்முடைய வல்லமையை காண்பிக்க, தம்முடைய பராக்கிரமத்தை காண்பிக்க, தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறார். 2வது ஏன் பெயர்க்கிறார் தெரியுமா? ஜெபத்திற்கு
பதில் கொடுக்கிற கர்த்தர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்கு அந்த மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறார். மூன்றாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வருகிற நியாயம் கிடைக்கல, அநீதி மேல அநீதி என்கிற காரியம், அநீதி மேல அநீதி என்கிற மலை உங்களுக்கு எதிராக இருக்கு. அந்த அநீதி என்கிற மலையை கர்த்தர் பெயர்ப்பா. ஏன் தெரியுமா? தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் செய்வதற்காக, தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் கிடைப்பதற்காக அந்த அநீதி என்கிற மலையை கர்த்தர் பெயர்க்கிறார். நான்காவது, தம்முடைய பிள்ளைகளுக்கு வழி உண்டாக்க மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறார். ஐந்தாவது, அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்காக மலையை கீழே கர்த்தர் தாழ்ந்து போக செய்கிறார். இந்த 5 விதங்களிலே மலைகளை பெயர்க்கணும்னா நம்மிடத்துல 2 காரியத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒன்று, நான் உணர்த்தும் போது உடனே ஒத்துக்கொள், வாக்குவாதம் பண்ணாத. இது இருந்தா, இது நடந்திருந்தா நான் நடந்திருக்க மாட்டேன், செய்திருக்க மாட்டேன்னு சொல்லி நியாயத்தை வெளிப்படுத்த வாக்குவாதம் பண்ணாதே. ஆண்டவர் எச்சரிக்கும் போது சத்தத்துக்கு உடனே ஒத்துக்கொள், தவறை ஒத்துக்கொள், சாக்கு போக்கு சொல்லாதே. 2வது, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது, ஆண்டவருடைய ஆலோசனை வரும் பொழுது, ஆண்டவருடைய வசன எச்சரிப்பை கொண்டு வரும்போது இருதயத்தை கடினப்படுத்தாதே. சதையான இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே நாம் வருவோமானால் இந்த 5 மலைகளையும் அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பெயர்ப்பார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களை நேசித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு மறக்காத ஒரு நேசம் உண்டு. அதனால் இந்த வார்த்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். மலைகளை சடுதியாய் பெயர்க்கிறீர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மலை போன்று நிற்கிற, அந்த காரியத்தை பார்த்து திகைக்கிற, ஆண்டவரே முன்னேறி போக முடியாமல் தடுக்கிற, பின்னே தள்ளுகிற அந்த மலைகளை நீர் பெயர்க்க இறங்கி வருகிறவராய் இருக்கிறீர். இந்த மாதத்தில் கர்த்தர் பெயர்ப்பாராக. எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில முன்பாக நிற்கிற காரியங்களை கர்த்தர், பிரச்சனைகளை, ஆண்டவரே போராட்டம் என்கிற மலையை கர்த்தர் பெயர்த்து போடுவீராக. எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை, 5 விதமான மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறீர். அதை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் 2 காரியத்தை எங்களிடத்தில் கேட்கிறேன். அதற்கு இன்றைக்கு இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உணர்த்தும் போது உடனே ஒத்துக்கொள்ளுகிற இதயத்தை தாரும். சாக்கு போக்கு சொல்லாமல், வாக்குவாதம் பண்ணாமல் ஒத்துக்கொள்ள கிருபை தாரும். 2வது, எங்கள் இருதயம் கடினப்படாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாரும். சதையான இதயத்தை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். இந்த மாதத்தில் மலைகளெல்லாம் பெயர்ந்து போவதாக, கரைந்து போக வேண்டியதெல்லாம் கரைந்து போவதாக, மலைகள் இல்லாமலே இருக்க செய்வீராக, குவியலாக நிற்க செய்வீர். எதற்காக? பாதை உண்டாக்க. இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதை உண்டாக்க மலைகளாய் இருக்கிறதை கர்த்தர் பெயர்த்து போடுவீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.